Hi friends, welcome to Sajisha Kitchen. இப்போ இருக்க லைஃப் ஸ்டைலில் நம்ம எல்லார் வீட்லேயுமே ஃப்ரிட்ஜ் இருக்கும். அந்த ஃப்ரிட்ஜில் நம்ம என்னென்ன திங்ஸ் வைக்கணும், அதை எவ்வளோ நாள் வைக்கணும்னு பல பேருக்கு தெரியவே மாட்டேங்குது. வீட்டில் மீந்து போகிற பொருள் எல்லாத்தையும் நம்ம கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் தான் வைக்கிறோம். அந்த மாதிரி கண்டிப்பாக பண்ணவே கூடாது. இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஃப்ரிட்ஜில் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் வைக்கலாம், அதை எவ்வளோ நாளுக்குள்ளே யூஸ் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஒரு சிலவங்களை பார்த்தீங்கன்னா முட்டையை ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணுங்கிறதுக்காக ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பாங்க. பட் முட்டையை நீங்கள் கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணக்கூடாது. பிகாஸ் முட்டையோட ஷெல்லில் சால்மனெல்லாங்கிற ஒரு பாக்டீரியா இருக்கும். அதோட க்ரோத் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதனால் முட்டையை கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாதீங்க. நான் சொல்கிற மாதிரி நீங்கள் முட்டையை வெளி டெம்பரேச்சரில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா கூட உங்கள் முட்டை ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். எப்போவுமே நீங்கள் முட்டையை பாக்ஸில் ஸ்டோர் பண்ணும்போது பாயிண்டடாக இருக்க போர்ஷன் கீழே இருக்க மாதிரியும் பல்ஜாக இருக்க போர்ஷன் மேலே இருக்க மாதிரியும் பார்த்து கரெக்டாக பாக்ஸில் வைங்க. இந்த மாதிரி நீங்கள் முட்டையை ஸ்டோர் பண்ணிங்கன்னா உங்களோட முட்டை ரொம்ப நாளைக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எப்போவுமே நீங்கள் முட்டையை கடையிலேருந்து வாங்கும்போது கீரல் இல்லாத முட்டையாக பார்த்து வாங்குங்க. பிகாஸ் அதில் கீரல் இருந்துச்சுன்னா அந்த முட்டை சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் முட்டை நீங்கள் வாங்கும்போது அதை கண்டிப்பாக நோட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த மாதிரி முட்டை பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டாப் போர்ஷனும் பாட்டம் போர்ஷனும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ நான் டாப் போர்ஷனை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருக்கேன். நீங்கள் நெயில் பாலிஷ் இல்லைனா மார்க்கர் வச்சு டாப் போர்ஷனில் ஏதாவது மார்க் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம எக் பாக்ஸ்லேருந்து முட்டையை எடுத்துட்டு திரும்பவும் எக் பாக்ஸை அதே பொசிஷனில் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எப்போவுமே நீங்கள் முட்டையை பல்காக வாங்கி ஸ்டோர் பண்ணாமல் ஒரு 2 வீக்ஸ்க்கு மட்டும் வாங்கி யூஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா திரும்பவும் புதுசு வாங்கிக்கோங்க. அதே மாதிரி எப்போவுமே நீங்கள் முட்டையை குக் பண்ணுறதுக்கு முன்னாடி தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குக் பண்ணுங்கள். இப்போது செகண்ட் டிப்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி பால் பாக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கினதுலேருந்து 2 டேஸ் வரைக்கும் எக்ஸ்பைரி டேட் இருக்கும். இந்த பால் பாக்கெட்டை நீங்கள் ஃப்ரீசருக்கு கீழே மில்க் ப்ராடக்ட்ஸ் வைக்கிறதுக்குனே ஒரு ட்ரே கொடுத்துருப்பாங்க. அதில் தான் வச்சு யூஸ் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான டெம்பரேச்சர் கிடைக்கும். பால் மட்டும் இல்லை, தயிர், பட்டர், பன்னீர்னு எல்லா மில்க் ப்ராடக்ட்ஸுமே நீங்கள் அந்த ட்ரேயில் வச்சு யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து பால் பாக்கெட்டை எடுத்த உடனே யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் பால் பாக்கெட்டை ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறமா அது நார்மல் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறமா எடுத்து யூஸ் பண்ணுங்கள். பட் கண்டிப்பாக நீங்கள் பால் பாக்கெட்டை எக்ஸ்பைரி டேட் முடிகிறதுக்குள்ளே யூஸ் பண்ணிவிடுங்க. இப்போது அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். இப்போது நான்வெஜ் ஐட்டமை எப்படி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். சிக்கன், மட்டன், ஃபிஷ்ஷுன்னு எந்த நான்வெஜ் ஐட்டமாக இருந்தாலும் நீங்கள் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த உடனேயே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் இந்த மாதிரி மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த மஞ்சத்தூள் அந்த நான்வெஜ்ஜில் எல்லா பீசஸ்லேயும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி சிக்கனை தான் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஒரு ஜிப்லாக் கவர் எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்குள்ளே தான் நான் எல்லா சிக்கன் பீசஸையும் போட்டு ஸ்டோர் பண்ண போகிறேன். எல்லா பீசஸையும் உள்ளே போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி நீங்கள் ஜிப்லாக் கவரை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஜென்ரலாகவே நீங்கள் குக் பண்ணாத நான்வெஜ் ஐட்டமை எப்போவுமே ஃப்ரீசரில் மட்டும்தான் வச்சு ஸ்டோர் பண்ணணும். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான நான்வெஜ் ஐட்டம்ஸை நீங்கள் மேக்ஸிமம் 2 நாள் வரைக்கும் ஃப்ரீசரில் வச்சு யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே வச்சு யூஸ் பண்ணாதீங்க. நம்ம 2 நாளைக்கு முன்னாடி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்த சிக்கனை பாருங்கள், நல்லாவே ஃப்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த சிக்கனை நம்ம எப்படி டீஃப்ராஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரோசன் சிக்கனை இந்த மாதிரி ஒரு கிண்ணத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா அந்த சிக்கன் ஃபுல்லாக மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருங்க. நீங்கள் நார்மல் வாட்டர் ஊற்றினாவே போதும், ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணாதீங்க. அப்புறம் கறியெல்லாம் பிரிய ஆரம்பிச்சிரும். 15 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி தண்ணியை மட்டும் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் சீக்கிரம் டீஃப்ராஸ்ட் ஆகும். பாருங்கள், 1/2 அன் ஹவரில் நம்மளோட சிக்கன் நல்லாவே டீஃப்ராஸ்ட் ஆயிடுச்சு. நம்ம ஆல்ரெடி இதை வாஷ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாலும் திரும்பவும் ஒரு வாட்டி நல்ல தண்ணியில் லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் குக் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி டீஃப்ராஸ்ட் பண்ண நான்வெஜ் ஐட்டமை திரும்பவும் ஃப்ரீசரில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணக்கூடாது. ஒன்ஸ் நீங்கள் டீஃப்ராஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை குக் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷான நான்வெஜ் ஐட்டம்ஸை 2 நாளைக்கு மேலே ஃப்ரீசரில் வச்சு யூஸ் பண்ணாதீங்க. அதுதான் ஹெல்த்துக்கு நல்லது. இப்போது அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். மேக்ஸிமம் நம்ம ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலையை தான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைப்போம். இந்த ஹெர்ப்ஸ் எல்லாம் 2 மெத்தடில் எப்படி ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம்.
இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் இல்லை ஜூஸ் பாட்டிலை ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வாட்டர் பாட்டிலோட டாப் போர்ஷனில் 1 இன்ச் அளவுக்கு கேப் விட்டு டாப் போர்ஷன் ஃபுல்லாக இந்த மாதிரி சிசரில் கட் பண்ணிக்கோங்க. வாட்டர் பாட்டிலோட பேஸில் இந்த டாப் போர்ஷனை வச்சு மூடுறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறோம். பாருங்கள், ஈஸியாகவே நம்மளால் க்ளோஸ் பண்ண முடியுது. இப்போ நம்ம ஸ்டோர் பண்ண போகிற கொத்தமல்லியோட வேர் பகுதியை கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க பாட்டிலில் ஒரு 1/4 பங்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம். அதில் நம்ம கொத்தமல்லியை உள்ளே வச்சுட்டு பாட்டிலோட டாப் போர்ஷனை வச்சு இந்த மாதிரி கொத்தமல்லியோட டாப் போர்ஷனையும் கவர் பண்ணிவிடுங்க. இப்போது இந்த பாட்டிலை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பட் டெய்லி பாட்டிலில் இருக்க தண்ணியை மட்டும் மாற்றிக்கிட்டே இருங்க. நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே அந்த கொத்தமல்லி பாருங்கள், அடிக்கிற வெயிலுக்கு லைட்டாக வாடி போயிடுச்சு. இப்போது இந்த பாட்டிலை நான் ஒரு 3 மணி நேரம் மட்டும்தான் ஃப்ரிட்ஜில் வச்சேன். அதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம வாடி இருந்த கொத்தமல்லி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக மாறிடுச்சுன்னு. இதே மெத்தடில் நீங்கள் புதினா கருவேப்பிலையை கூட ஸ்டோர் பண்ணலாம். பட் காம்பு பகுதி மட்டும் தண்ணியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பிகாஸ் லீஃப் வந்து தண்ணியில் ரொம்ப நேரம் இருந்துச்சுன்னா அது கெட்டு போயிடும். ஸோ அதனால் மற்ற லீவ்ஸும் கெட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த மெத்தடில் நீங்கள் ஹெர்ப்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ரூம் டெம்பரேச்சர்லேயே ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ ஹெர்ப்ஸை செகண்ட் மெத்தடில் எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஏர் டைட்டான பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அதோட பேஸில் இந்த மாதிரி ஒரு டிஷ்யூவை வச்சுக்கோங்க. இப்போ கருவேப்பிலையை காம்புலேருந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் லீஃபை மட்டும் அந்த பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வைங்க. நீங்கள் மொத்தமாக எல்லா கருவேப்பிலையும் போட்டு அமுத்தக்கூடாது. இந்த மாதிரி லூஸாக தான் போட்டு வைக்கணும். பாக்ஸ் ஃபில் ஆனதுக்கப்புறமா டாப் போர்ஷனில் இந்த மாதிரி இன்னொரு டிஷ்யூவை வச்சுட்டு பாக்ஸை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போது இதே மெத்தடில் நம்ம மின்ட் லீவ்ஸையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த 2 மெத்தடுமே நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ 1 வீக் வரைக்கும் உங்களோட ஹெர்ப்ஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போது 5th டிப்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி பீட்ரூட், கேரட், முள்ளங்கிலாம் பார்த்தீங்கன்னா டாப் போர்ஷனும் பாட்டம் போர்ஷனும் தான் ஃபஸ்ட்டு கெட்டு போக ஸ்டார்ட் ஆகும். ஸோ நீங்கள் கடையிலேருந்து வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்த உடனேயே அந்த டாப் போர்ஷனையும் பாட்டம் போர்ஷனையும் கட் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ அடுத்து நம்ம வெண்டைக்காவை எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்கிட்டு வந்த உடனேயே இந்த மாதிரி வெண்டைக்காயை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு காட்டன் துண்டு எடுத்துக்கோங்க. அதில் அந்த வெண்டைக்காயில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத அளவுக்கு நல்லா தொடச்சி எடுத்துருங்க. ஈரத்தை தொடச்சி எடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம வெண்டைக்காயையும் ஹெட் போர்ஷனையும் பாட்டம் போர்ஷனையும் கட் பண்ணி தான் நம்ம ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். பிகாஸ் நீங்கள் நார்மலாக அப்படியே வெண்டைக்காவை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா 2 நாள்லேயே அது நல்லா முத்தி போயிடும். பட் இந்த மெத்தடில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது 1 வீக் வரைக்கும் கூட அது அப்படியே இருக்கும். முருங்கைக்காயும் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால நம்ம அதை அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. ஸோ நீங்கள் முருங்கைக்காயை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அதை நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு ஜிப்லாக் கவர் அப்படி இல்லைன்னா ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. எப்போவுமே நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிற வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், அதை 2 டேஸ்க்குள்ளே யூஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் கட் பண்ணாமல் முழுசாக ஸ்டோர் பண்ணுற வெஜிடபிள்ஸை 1 வீக் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். பச்சை மிளகாவில் எப்போவுமே காம்பு பகுதி தான் ஃபஸ்ட்டு கெட்டு போகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ நீங்கள் பச்சை மிளகாவில் இருக்க காம்பு பகுதியை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போது இந்த பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஒரு ஏர்டைட்டான பாக்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பாக்ஸில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி அது எல்லா மிளகாலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறமா நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். லெமனை ஸ்டோர் பண்ணுறதுக்காக நீங்கள் ஒரு பாட்டிலில் தண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த தண்ணியில் நீங்கள் லெமனை போட்டு வச்சிட்டிங்கன்னா போதும், ரொம்ப நாளைக்கு உங்களோட லெமன் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் லெமனை ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ஃப்ரிட்ஜ் இல்லாமல் வெளியில் கூட வச்சு யூஸ் பண்ணலாம். பட் டெய்லி ஒன்ஸ் மறக்காமல் தண்ணியை மட்டும் மாற்றிடுங்க. ஒர்க்கிங் லேடிஸ்க்கெல்லாம் டெய்லி கடைக்கு போகிறதுக்கு டைம் இருக்காது. ஸோ அவங்கெல்லாம் வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி 1 வீக்குக்கு தேவையான வெஜிடபிள்ஸை வாங்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இன்கேஸ் உங்கள் வீட்டு பக்கத்துலேயே காய்கறி கடை இருக்குது, ஸோ அதனால் உங்களுக்கு டெய்லி கடைக்கு போய் வாங்க முடியும் அப்படின்னா நீங்கள் டெய்லி ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸை வாங்கியே குக் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப ஹெல்த்தி. இப்போது அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா இட்லி மாவு அரைச்ச உடனேயே அதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவாங்க. தேவையான டைமில் அந்த மாவை எடுத்து அதில் கொஞ்சமாக பேக்கிங் சோடா ஆட் பண்ணி இட்லி தோசை ஊற்றுவாங்க. அந்த மாதிரி நம்ம மாவை யூஸ் பண்ணவே கூடாது. எப்போவுமே நீங்கள் மாவு அரைச்சி முடித்ததுக்கப்புறமா அதை ஒரு 8 ஹவர்ஸ் புளிக்க வச்சுருங்க. அப்போ தான் அதில் செய்கிற இட்லி தோசை ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் மாவை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். தேவையான டைமில் அதிலேருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க.
நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாவு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா புளிக்காமல் இருக்கிறதுக்கு காம்போடு இருக்கிற வெத்தலையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை மாவோட டாப் போர்ஷனில் இந்த மாதிரி குப்புரை திருப்பி போட்டு வைங்க. நம்ம வைக்கிற வெத்தலை மாவோட டாப் போர்ஷனை ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. எப்போவுமே நீங்கள் இட்லி மாவை மேக்ஸிமம் 4 டேஸ்க்கு மேலே ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணாதீங்க. இப்போது அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு, சேனக்கிழங்கு, கருணக்கிழங்குன்னு எந்த கிழங்கு வகையையும் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. அதே மாதிரி வெங்காயத்தையும் நம்ம கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. இந்த வெஜிடபிள்ஸை நம்ம வெளி டெம்பரேச்சரில் வச்சா கூட அது ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். பட் எக்காரணத்தை கொண்டும் வெங்காயத்தையும் உருளைக்கிழங்கையும் பக்கத்தில் வச்சிடாதீங்க. வெங்காயத்துலேருந்து வர ஒரு சல்ஃபரஸ் கேஸ் உருளைக்கிழங்கை சீக்கிரமாகவே முளைக்க வச்சிரும். அதே மாதிரி வாழைப்பழத்தையும் நீங்கள் கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது, வெளியில் வச்சு தான் யூஸ் பண்ணணும். இப்போது 8th டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அதிக அளவில் உங்ககிட்ட தேங்காய் இருந்துச்சுன்னா அதை இந்த மாதிரி நல்லா துருவிக்கோங்க. அதை இந்த மாதிரி ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 1 மந்த் வரைக்கும் இந்த தேங்காய் பூ அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். தேவையான டைமுக்கு நீங்கள் சமையலுக்கு ஈஸியாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க 9th டிப்ஸ் பார்க்கலாம். ஒரு சில மெடிசின்ஸ் லைக் ஆன்டிபயோட்டிக்லாம் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ண ஆரம்பித்ததுமே ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். அந்த மாதிரி மெடிசின்ஸ் வைக்கிறதுக்குன்னே நீங்கள் ஃப்ரிட்ஜில் தனியாக ஒரு ரேக் வச்சுக்கோங்க. மற்ற ஐட்டம்ஸோடு மிங்கிள் பண்ணிடாதீங்க. இப்போது அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட், புளி பேஸ்ட் எல்லாம் நம்ம 1 மந்த் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். அதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போது அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். ஒரு சிலவங்க பார்த்திங்கன்னா தேனெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சு தான் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் தேனை ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது அதோட மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் தேனை நார்மல் டெம்பரேச்சரில் வெளியில் வச்சா கூட வருஷ கணக்கில் அது ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ தேனை கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாதீங்க. இப்போது அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். எப்போவுமே நீங்கள் சமைச்ச ஃபுட் ஐட்டம்ஸை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் காலையில் சமைச்ச ஃபுட்டு மீந்து போயிடுச்சுன்னா நீங்கள் அதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு நைட்டு ஒரு வாட்டி மட்டும் ரீஹீட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நைட்டு குக் பண்ண ஃபுட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு மறுநாள் காலையில் ஒரு வாட்டி மட்டும் ரீஹீட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆல்ரெடி ஒரு வாட்டி ரீஹீட் பண்ண ஃபுட்டை திரும்ப ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி ரீஹீட் பண்ணி சாப்பிடாதீங்க. அது ஹெல்த்துக்கு ரொம்பவே கெடுதல். இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறமா இனிமேல் ஃப்ரிட்ஜில் என்னெல்லாம் ஸ்டோர் பண்ணலாம், என்னெல்லாம் ஸ்டோர் பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். உங்கள் வீட்டில் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஃப்ரிட்ஜை தப்பாக பயன்படுத்திகிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்களும் எடுத்து சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சஜிஷா கிச்சனுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வரும். இதே மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ், ஹோம் டிப்ஸ் அண்ட் ரீயூஸ் ஐடியாஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு டைம் இருந்தால் அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னும் வேறு என்னெல்லாம் டிப்ஸ் வேணுங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு சூப்பர்பான வீடியோவில் மீட் பண்ணலாம். டாட்டா.